ரீசெண்டா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்ல அவங்க கட்டின அந்த சாரி வந்து நிறைய இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. ஏன் அது ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா மதுபானி ஓவியத்தில் வரைஞ்ச அந்த சாரியை தான் அவங்க கட்டிட்டு வந்திருப்பாங்க. சரி, இந்த மதுபானி ஓவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா மதுபானி ஆர்ட் அல்லது மதுபானி ஓவியம் சொல்லுவாங்க அல்லது மதிலா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பீகார்ல மதிலா அப்படிங்கிற மாவட்டத்தில் வரையறனால இதுக்கு அது பேர் வந்துச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவியத்தை வெறும் பெண்கள், அங்க இருக்கிற பெண்கள், அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும் தான் இதை வரைவாங்க. அவங்க வரையறதுக்கு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட், எல்லாமே இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய சுவர்கள்ல மத சடங்குகள் வரும்போது இல்ல திருமண நிகழ்வுகள் வரும்போது தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சாரிகள்லையும் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சாரி தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் யார் அப்படின்னா துலாரி தேவி அவர்கள். இந்த ஆர்ட்டுக்காண்டியே அவங்க பத்மஸ்ரீ அவார்ட் 2020 வாங்கியிருக்காங்க. அவங்க பிரசன்ட் பண்ண சாரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கட்டிட்டு வந்தாங்க. இந்த மதுபானி கலை அப்படிங்கிறது வெளி உலகுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. 1934 மதுபானி மாவட்டத்தில் பெரிய நிலநடுக்கம் வருது. ஓகேவா? இதனால என்ன செய்றாங்கன்னா ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் வந்து ஜோ ஆர்ச்சர் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி போய் பார்வையிட போறாரு. அப்பதான் என்ன செய்யறாருன்னா அவங்களுடைய வீட்டு சவர்கள்ல அந்த மதுபானி ஓவியம் வரைஞ்சதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அவர் தான் என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் அந்த மதுபானி ஓவியத்தை வெளியில பிரபலப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.